செப்டம்பர் 5 டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக தமிழ்நாட்டிலே நம்ம கொண்டாடி வருகிறோம். இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரை பல்வேறு மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள், வாழ்த்து கவிதை அனுப்புகிறார்கள், ஃபோன் செய்து பேசி ஆசி பெறுகிறார்கள். இதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியிலே திளைக்க செய்கிறது. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இன்றைக்கு இது நேர்ந்திருக்கும். நேற்றே கூட அட்வான்ஸ், இன்றைக்கி லீவ் என்பதால், விடுமுறை நாள் என்பதால் நேற்றே கூட அட்வான்ஸாக வாழ்த்து சொன்னாங்க. இதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஆசிரியருக்கு தான் கிடைக்கும், வேறு எந்த பணியில் உள்ளவர்களுக்கும் பாராட்டுவது கிடையாது. அது நோபல் சர்வீஸ், டாக்டர், ஆசிரியர், இதெல்லாம் நமக்கு சிறப்பு. இன்னும் ஆசிரியர்களுக்கு பல்வேறு பரிசு கொடுத்து நம்ம பாராட்டுறாங்க. அரசாங்கம் நல்லாசிரியர் விருது என்று மாநில அரசாங்கம் கொடுக்கறது, மத்திய அரசாங்கம் கொடுக்கறது, இதை வாங்கிட்டு வாங்குவாங்க. ஆனால் நல்லாசிரியர் என்று இந்த விருது வாங்கினாங்க என்று என்னுடைய நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பெயர் வந்தால் கூட நான் அதில் ஒன்றும் பெரிய மகிழ்ச்சியோ அல்லது களிப்போ ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஃபோன் செய்து அவரை பாராட்டி போடுவதும் நான் வழக்கமாக வச்சுக்கிட்டு கிடையாது. ஏன்னா நல்லாசிரியர் விருது என்பது முறையாக வழங்கப்படுகிறதா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த காலத்தில் இருந்தே நமக்கு கிடைக்கலையேன்னு அப்படி அர்த்தம் இல்லை. நல்லாசிரியர் விருது என்பது அது இயல்பாக கிடைக்கிறதா இல்லை வாங்கப்படுகிறதாங்கிறதும் பல பிரச்சனை இருக்குது. அது நிறைய பேர் வேறு மாதிரி பேசுகிறாங்க. என்னை பொறுத்த மட்டும் என்னென்னா, நல்லாசிரியர் விருது என்பது ஒரு அளவு, நாம் விண்ணப்பித்து வாங்கக்கூடாது. நான் நல்ல ஆசிரியனா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும்? அரசாங்கத்துக்கு தெரியாது. அரசாங்கத்தில் நான் நல்ல ஊழியனா இல்லையான்னு தெரியும். அவர் ஒழுங்காக எடுத்து போயிருக்காரா, அவர் சர்வீஸில் மெமோ வாங்காமல் இருந்திருக்கிறாரா, சஸ்பென்ஷன் இல்லாமல் இருந்திருக்காரா, இல்லை வேறு பிளாக் மார்க் இருக்கா, அப்படி இல்லாமல் இருக்குதான்னு பார்க்கலாமே தவிர, நல்லவனான்னு பார்க்கலாமே தவிர நான் நல்ல ஆசிரியனான்னு பார்க்க முடியாது. நான் நல்ல ஆசிரியனான்னு முடிவு பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஆள் தான், என்னுடைய மாணவர்கள் தான். ஒரு ஆசிரியரை பார்த்து இவர் நல்ல ஆசிரியர் என்று சொல்லும் தகுதி அவரிடம் கற்ற மாணவனுக்கு மட்டுமே உண்டு. எனவே நல்லாசிரியர் விருது கொடுக்கிற போது மாணவர்களிடம் கேட்டு அறிந்து அவர்கள் சொல்லுகிற ஆசிரியர் கொடுத்தால் அது முறையானதாக இருக்கும். நான் சொல்லுவது என்னதான், இது என்ன வழி இருக்குது இல்லை. நானாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து நான் நல்ல ஆசிரியர் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு இந்த திறமைகள்லாம் இருக்குது, இந்த புத்தகம் போட்டிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கிறேன் என்னெல்லாம் நானே என்ன ரெக்கமெண்ட் பண்ணி எழுதி அதை எனக்கு மேலுள்ள ஆசிரியர், தலைமை ஆசிரியர்கள் சொல்லி அப்படி அதிகாரிகள் கைக்கு போய் அப்புறம் வாங்கிறத விட மாணவர்களுக்கு நேரடியாக கேட்டால் அவன் கை காட்டுகிற ஆள் நல்லாசிரியராக தான் இருப்பாங்க. அவன் தானே அதுக்கு அளவுகோல். ஒரு பஸ்ஸு ஓட்டுற டிரைவர் நல்லா ஓட்டுறாரா இல்லையான்னு யார் பார்க்கணும்? அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்க சொல்லணும். இந்த டிரைவர் பஸ் எடுத்தாருன்னா ஆட்டாமல் அசைக்காமல் போவாரப்பா, குலுங்காமல் கொண்டு போவாரப்பா என்று அந்த வண்டியிலே பயணம் செய்தவர்கள் தான் சொல்லணும். அதே போல் என்னிடம் கற்ற மாணவர்கள் தான் அளவுகோல், அவர்கள் தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அது பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு ஆசிரியர் தினம், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நல்லாசிரியர் விருது வாங்கினவங்களையும் வாழ்த்திடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க, அவங்க வருத்தப்பட்டுறாமல். நல்லாசிரியர் விருது ஒருவேளை இந்த நாடி வருகிறது என்று சொன்னால் நான் தகுதி உள்ளவனா என்று நான் சிந்திக்க வேண்டும். மிக பெரும்பாலான பள்ளிக்கூடங்களிலே தலைமை ஆசிரியர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள். தலைமை ஆசிரியர்கள் தான் வகுப்புக்கே போக மாட்டாங்க. ஆனால் தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருப்பதாலே அதை எளிதாக அப்ளை பண்ணி வாங்குவதற்கு ஈஸியாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வேணால் சிறந்த தலைமை ஆசிரியர்னு பரிசு கொடுக்கலாம், நல்ல தலைமை ஆசிரியர் என்று கொடுக்கலாம். நல்ல ஆசிரியர் என்று சொன்னால் அந்த வரம்புக்குள்ளே எல்லாரும் தான் வர்றாங்க. நல்லா போதிக்கிற ஆசிரியர் தான் நல்ல ஆசிரியர். அப்போ ஆசிரியர்கள் இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கார்கள், கீ பொசிஷனாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆசிரியர்களை மதித்த சமுதாயம் முன்னேறி இருக்கிறது. இன்னும் சில வெளிநாடுகளில் ஆசிரியருக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது. நம்ம நாட்டில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், முந்தி மாதிரி இல்லை. ஆசிரியரை வைத்துக்கொண்டு ராமனுக்கு பெண் கொடுத்ததாகலாம் சொல்லுவார்கள். ராமாயணத்திலே சிவதனுசுவை நாணயற்றுவதற்கு உடைத்தே போட்டார். மகிழ்ச்சியாக பெண் கொடுத்துருக்கணும். ஜனகர் தயங்கினாரா? ஏனென்றால் இவர் தகப்பனுக்கு 60,000 மனைவிகள் என்று. 60,000 மனைவிகளோடு வாழ்ந்தவர்களுடைய மகன் எப்படி ஏகபத்தினியாக விரதனாக இருப்பான் என்று. அப்போது பக்கத்தில் விஸ்வாமித்திரர் சொன்னாரா, இவனுக்கு ஆசிரியர் யார் தெரியுமா? வசிஷ்டர். வசிஷ்டருடைய மாணவன் இவன். அவர் ஏகபத்தினி விரதன். வசிஷ்டரிடம் கல்வி கற்ற ஒருவனுக்கு அந்த எண்ணம் வராது என்று ராமனுக்கு ரெக்கமெண்ட் செய்ததாக எல்லாம் நாம் படிக்கிறோம். அப்போ ஆசிரியரை போல நீ எந்த வார்த்தையாரா படித்த, யார் அவனை சொல்லிக் கொடுத்தா அப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா அந்த காலத்தில். அதே போல் இருக்கிறது. நல்ல ஆசிரியர் என்பவர் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் மீன் வளர்க்குறோம், மீன் தொட்டிக்குள்ளே மாதம் ஒரு நாள் அந்த மீனெல்லாம் பிடிச்சி வெளியே போட்டு மெனக்கெட்டு வலையை வச்சு பிடிச்சி இன்னொரு பாத்திரத்தில் போட்டு அந்த தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த கல்லெல்லாம் எடுத்து மறுபடியும் உள்ளே போட்டு வேறு தண்ணி ஊற்றி அந்த மீனை விட்ட உடனே அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா அடுத்து 30-40 நாளைக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மீன்கள் நல்லா வாழணுங்கிறதுக்காக மீன் தொட்டி தண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். அந்த தொட்டியை க்ளீன் பண்ணாமல் அதே கல், அதே அழுக்கு தண்ணி அப்படியே இருந்தால் உள்ளே வாழ்கிற மீன்கள் செத்து போகும். இப்போ மீன் தொட்டி
ஆசிரியராக வச்சுக்கிடுங்க. மீன்கள் மாணவர்கள். மாணவர்கள் வாழ வேண்டுமானால் மீனை க்ளீன் பண்ணக்கூடாது, தொட்டியை தான் க்ளீன் பண்ணணும். அப்போ தொட்டியை க்ளீன் பண்ணி அடுத்த மாணவன் உள்ளே வந்தான்னா நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், அதிக நாள் வாழ்வார்கள். ஆக மீன் தொட்டியை க்ளீன் செய்தால் அடுத்த கொஞ்ச நாளைக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது போல் ஆசிரியர்கள் தங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். புதிய நீர், புதிய கல், அதோட கழிச்சு கழுவி போடுற மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வழக்கு. நல்ல ஆசிரியர் என்பவர் மாணவனுக்கு பிரச்சனைக்கான வழியை திறந்து வைத்துக்கொண்டு இதான் ஜன்னல், பிரச்சனைக்கு வழிகாண்ற ஜன்னல் இதுதான் என்று சொல்லி அது வழியாக அவனை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவர் இல்லை. நான் சொல்ல சாக்ரட்டிஸ் சொல்கிறார், பிரச்சனைக்கான வழிகளை கண்டுபிடித்து கொண்டு அதன் வழியாக அவனை திணிக்க முயல்வர் ஆசிரியர் அல்ல, பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டுபவர் தான் ஆசிரியர். பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதை போல மிகச்சிறந்த கல்வி, மிகச்சிறந்த செல்வமாக கல்வியை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, என்னால் யாருக்கும் கற்பிக்க முடியாது, கற்பித்த தொழிலை என்னால் செய்ய முடியாது, ஆனால் சிந்திக்க வைக்க முடியும் அப்படிங்கிறார். இதை ஆழமாக புரிஞ்சுக்கணும். சிந்திக்க வைத்தால் அவன் சிந்திப்பான், கல்வி வரும். கல்வி என்பது தனியாக ஒன்றும் கிடையாது. பாடத்தை வேகமாக வாசித்து காமிச்சிட்டு ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், இருக்கவே வேண்டாம், அப்படி எழுதா மனப்பாடம் பண்ணுறா, ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் என்று சொல்வது கற்பித்தலே கிடையாது. அதனால் இந்த கற்பித்தல் என்பது என்னவென்று புரிந்து கொண்டு ஆசிரியர்கள் தங்களுடைய மேன்மையை புரிந்து கொண்டு நல்ல ஒரு ஆசிரியராக வாழ வேண்டும். இந்த நாளிலே ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.